Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராஜஸ்தானி ரவா பூரி தான் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ராஜஸ்தானி ரவா பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன். இப்போ 1/2 கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் ரவையை சேர்த்துக்கோங்க. அந்த ரவையில் நம்ம சுட தண்ணி தான் சேர்க்க போகிறோம். ரவை எடுத்துக்கிட்ட கப்பாலேயே 1/2 கப் ரவைக்கு 1 கப் நான் சுட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவை அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ரவை எப்படி ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணியில். இப்போ நம்ம அந்த மாவை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதில் இப்போ நம்ம அந்த ஜீரகத்தூள் எடுத்து வச்சோம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் அதுமாரி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம மசிச்சு வச்சோம்னா அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் நான் அதில் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த ரவை சேர்த்துக்கிட்டேன்ல 1/2 கப்புன்னு, அதே கப்பால் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அந்த மாவை சேர்த்துக்கலாம் நம்ம அதில். இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே பிசைஞ்சு வைக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே பிசைஞ்சிடலாம். ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோவும் உறிஞ்சிக்காது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ரவையில் நான் பாம்பினோ ரவை சேர்த்தேன். அது தண்ணியை நல்லா உறிஞ்சிடுச்சு 1 கப்பையும். இப்போ நான் அதில் லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசைய போகிறேன். மாவு தண்ணி பத்தில். இப்போ நான் லைட்டாக அதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ மாவு ரெடியாகிடுச்சு. நம்ம இந்த ராஜஸ்தானி பூரி சேர்த்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறத சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து பூரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க பிசைஞ்ச மாவை. இப்போ அந்த பூரி இது நம்ம திரட்டி எடுத்துடலாம். திரட்டி இந்த திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி ஊற்றி வரும். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடியோ இல்லை அந்த பாக்ஸ் வாய் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா பாக்ஸ் மூடி வச்சு தான் கட் பண்ணணும்டா. இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்து நிதானமாக போடுங்க, கையில் போடாமல். நான் சின்ன வானலில் பொரிக்கிறேன்ல, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நல்லா இருக்கிறவங்க பண்ணலாம். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் பெரிய வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்சதும் பொரிச்சு எடுங்க. இந்த பூரி நம்ம ரவா சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுனே இருக்கும். பூரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி பூரி உப்பி வரும். எண்ணெயில் அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா தான் அந்த மாதிரி உப்பி வரும் பூரி. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது. பூரிக்கான உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆப்ஷன் தான், நான் போடுவேன், அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
4 பெரிய வெங்காயம் அது மாதிரி இந்த மாதிரி பிரியாணி கட் பண்ணுற மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக அதுமாரி கட் பண்ணிக்கோங்க. இதுதான் தேவையான பொருள். உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சு ஒரு 5 வெயிட் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4-5 உருளைக்கிழங்கு. இப்போ கடாயி வச்சாச்சு அடுப்பில். அதில் நம்ம இப்போ கிழங்கு செய்கிறதுக்கு எண்ணெய் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு அதே மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அது மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு செவந்து வந்துடுச்சு. நம்ம அந்த இஞ்சி துருவி வச்சுருக்கோம், ஒரு இஞ்சி அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அந்த பச்சை மிளகா 6 கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து கீறிட்டுலாம் போகணும், இல்லாட்டி வெடிக்கும் பச்சை மிளகா. நீங்கள் அந்த மாதிரி பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்குக்குள்ளேயே நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு 1/2 அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணுன்னா அப்புறமா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் அந்த இதில் வந்து உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் டைல்ட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வெங்காயம் அப்படியே வெந்து வரும்போது நம்ம அந்த கிழங்கு மசித்து அதில் சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்கிட்டு வந்த வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு கொதித்து. நான் இப்போ அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு அப்படி மசித்து போட்டுக்கலாம். கையாலே அப்படி உதிர்த்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ நம்ம கையாலே மசித்து போட்டோம்ல உருளைக்கிழங்கு, அதை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒன்று. நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன் தான் இது, வேணாட்டி விட்டுருங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு 3லேருந்து 4 நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது பூரிக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுறேன். அவ்வளோதான், பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ராஜஸ்தானி ரவா பூரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்துட்டு அந்த என்ன சொல்லுவோம் குருமா மாதிரி வைக்கிறது, பட்டாணி கடாய் பன்னீர் எது வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.